அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், பௌர்ணமியின் சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி பௌர்ணமியில் குறிப்பிட்ட சில பரிகாரத்தை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திருட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை 100 முத்துகள் கோர்த்த மணிமாலை கரும் ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விளங்கும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி என்று விரதம் என்று விளக்கேற்றி வழிபடுவதால் நல்ல பலன்களை அடைய முடியும். ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றினால் வளமும் நலமும் பெறலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. அம்மன் கோவில்களின் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றது. அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் ஆகியவை நடைபெறும். பௌர்ணமி அன்று விரத முறையே மேற்கொள்ளப்படுகிறது. பகல் முழுவதுமே உணவு உண்ணாமல் விரத முறை மேற்கொள்கிறாங்க. மாலையில் கோவில்களில் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்கிறாங்க. வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்களை பாராயணம் செய்யப்படுது. ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. ஆடி பௌர்ணமி என்று திருமாலை வழிபாடு செய்வது சிறப்பாக. அன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபட பதவி கிடைக்கும், குடும்பத்தில் வளர்ச்சி, அமைதி கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். பொதுவாக ஆடி மாத பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது இன்னும் சிறப்பானதாக சொல்லப்படுது. மலையை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதி, உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும்போது ஆன்மீக பலமும் தேக பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மிக சக்தி வாய்ந்த ஒரு முறையான ஆடி மாத பௌர்ணமி முறை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தினத்தில் நாம் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஆடி மாத பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி. நாம் செய்யும் வழிபாடுகளில் தெய்வங்களில் எளிதில் மனமகிழ்ந்து நம்முடைய வீடு தேடி வந்து அருள் செய்வது நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கும் என்பது ஐதீகம். இதனால தான் பலருக்குமே ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்வதையும் குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து படையலிட்டு வழிபாடு நடத்துவதையும் வழக்கமாக மேற்கொண்டிருக்காங்க. ஆடி மாத பௌர்ணமியில் வீட்டிலும் கோவில்களும் சிவ வழிபாடு, சிவ பூஜை செய்வது சிவனின் பரிபூரண அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாத பௌர்ணமி என்பது சிவ வழிபாட்டிற்கு மட்டுமல்ல, அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது. அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜை செய்து வழிபாடு செய்யும்போது அன்னையின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். பௌர்ணமி என்று கோவில்களிலும் வீட்டிலும் விளக்கேற்றி வழிபடுவதால் ஏராளமான நல்ல பலன்களை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாற்றி பொங்கல் படையிலிட்டு வழிபட்டால் குடும்பத்தில் வளம் பெருகும், நிம்மதி குடிக்கொள்ளும், தம்பதி ஒற்றுமை மேலோகும். ஞான கடவுளாம் ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதரித்த ஆடி பௌர்ணமி என்கின்ற புராணம். ஆடி பௌர்ணமி நாட்களில் ஹயக்ரீவரை வழிபடுவதால் அஞ்ஞானம் நீங்கி குழந்தைகளுடைய கல்வியில் ஜொலிப்பாங்க. கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களுடனும் வாழலாம். ஆடி பௌர்ணமியில் பெண்கள் அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டார் நிம்மதி தழுவும், தரித்திரம் விலகும் என்பது ஐதீகம். ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உணவு உண்ணும் போது அருந்தாமல் நம்ம விரதத்தை ஆரம்பித்து வேண்டும். வீட்டு பூஜை அறையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாற்றி சிவப்பு கல் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது சிறந்தது. ஆடி பௌர்ணமி தினத்தன்று அம்பிகைக்கு பாலாபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நிவேதினம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் அற்புதமான பலன்களை கொண்டு வல்லது. அது மட்டும் இல்லாமல் நிவேத பிரசாதத்தை கோவிலில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழிபடுவதால் குழந்தை பேறு கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு எதிர்ப்புகள் விலகி லாபம் பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி பௌர்ணமியில் மாலை நேரத்தில் முழு நிலவு நிறைவு பெறும் நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் சுபிக்ஷம் ஏற்படும். மாலையில் அம்பாளுக்கு பூஜை செய்து பால் நிவேதனமாக படைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பானது.
சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும். காலையில் சந்திர வழிபாடு செய்வது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நிம்மதி அடைய செய்யும். பகை நோய்கள் நீங்கும். கடன் தொல்லைகள் விலகும். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக தான் இந்த ஆடி மாத பௌர்ணமி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பௌர்ணமி சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி வரும் நாள். அன்று சூரிய வெளிச்சம் நிலவின் முன்பகுதியில் முழுமையாக பதிவதால் அது ஒளிர்ந்து பூமியில் இருந்து பார்க்கும்போது வட்ட வடிவில் முழுமையாக காட்சியளிக்கிறது. மேலும் அன்று நிலவின் பின்பக்கம் இருளாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை முழு நிலவை தரிசிக்கலாம். நிலவு வழிபாடு நிம்மதி தரும். அதாவது பூமியில் மட்டுமல்ல, மனித உடலில் 70% நீர் இருப்பதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மனிதர்களின் உடல்நிலையும் மனநிலையும் அதன் அதிகபட்ச சக்தி நிலையில் இருக்கும். எனவே அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் இறை வழிபாடு செய்வது, மந்திர செவங்கள் செய்வது நம்முடைய மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் ஆடி மாத பௌர்ணமி மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் இது குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமியில் நாம் விரதம் இருப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. பொதுவாக ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டிற்கு உகந்தது. அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றவையாக இருக்குது. குறிப்பாக இந்த திதிகள் அம்மனுக்கு உகந்த வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் வருமானால் மிகவும் சிறப்பான ஒன்று. பௌர்ணமி தினத்தன்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வெள்ளை சாதத்தில் செவ்வாழைப்பழம் கலந்து நிவேதனமாக படைத்து நெய் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் சகல யோகங்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. ஆடி மாத பௌர்ணமியானது உத்திராட நட்சத்திரத்தில் வருவதால் பெருமாள் வழிபாடு செய்வது சகல நலன்களையும் வளன்களையும் நமக்கு தரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. பொதுவாக பௌர்ணமியில் பல விதமான வழிபாடுகள் செய்யப்பட்டாலும் தலைமை சித்தன் என்று போற்றப்படும் சிவபெருமான் வழிபாடு மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது. குறிப்பாக பௌர்ணமி தினங்களில் மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய சிவாலயங்களில் வழிபாடு செய்வது, கிரிவலம் செய்வது மிகவும் முக்கியமாக கடைபிடிக்கப்படுது. சாதாரண நாட்களை விட பௌர்ணமி அன்று தான் மலை உச்சிகளில் சக்தி நிலை மிகவும் அதிகமாக இருக்குது. எனவே ஆத்ம ஞானம் அடைய விரும்ப சித்தர்களும் முனிவர்களும் கூட பௌர்ணமி வழிபாட்டை மிக முக்கியமாக கடைபிடிக்கிறாங்க. ஆடி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு திருட்டுப்பால் அபிஷேகம் செய்து மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. மேலும் பல சிவாலயங்களில் ஈசனுக்கு கருப்பு பட்டாடை சாற்றி 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை அணிவித்து ஊதுமத்தப்பூ மலர்களால் அர்ச்சனை செய்வது, மூங்கில் அரிசி பாயாசம் நிவேதனமாக செய்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வராங்க. இதனால தான் நீங்காத பாவங்களும் பகையும் விலகும் என்பது ஐதீகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பௌர்ணமி தினத்தில் குபேர பூஜை, மகாலட்சுமி பூஜை, குரு பூஜை, திருவிளக்கு பூஜை போன்ற பூஜைகள் சிறப்பாக நடைபெறுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. சிறப்பு நாட்களில் விளக்கேற்றுவதால் ஏற்படும் நன்மைகள், விளக்கேற்றும் முறைகள் குறித்தும் நாம் தெரிந்து கொண்டு ஏற்றுவது இன்னும் சிறப்பு. மேலும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. குறிப்பாக இன்றைய தினத்தில் நாம் சர்க்கரை பொங்கல் வைத்து படையல் இட்டு செய்வது இன்னும் சிறப்பானது. அன்னதானம் செய்வது கோடி புண்ணியத்தை தரும். இதனாலேயே ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி, ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.